இன்ற நாளில் கூட நம்ம வாசித்த இந்த 2 பகுதிகளையும் நம்ம இது பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, இதுலேருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒன்று கருத்தாய் ஜெபிப்பது. ஜெபிப்பதை குறித்து அதிகமாக இந்த யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொறுமையா இருப்பதை குறித்தும் யாக்கோபில சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல கருத்தாய் ஜெபிப்பதுன்னு சொல்லும்போது யோபினுடைய பொறுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை போல அவரும் பாடுள்ள மனுஷன்தான். ஆனா அந்த யோபு எப்படி இருந்தாரு? பொறுமையா இருந்தார் இல்ல. ஹல்லேலூயா. அப்போ அவர் பொறுமையா இருந்தார். கர்த்தருடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் தன்னை அர்ப்பணித்து அவர் செயல்பட்டார். மனைவி சொல்லும்போது கூட அந்த காரியத்துக்கு கீழ்ப்படியாம கர்த்தரை தூஷிக்காம அவர் பொறுமையா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறோம் இல்ல. முடிவை பார்க்கிறோம். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார் அப்படின்றது எல்லாமே அப்படியே டபுளா 7,000 ஆடுனா இங்க 14,000 ஆடு, 8,000 ஒட்டகனா இங்க 16,000, அந்த மாதிரி எல்லாமே டபுளா ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பொறுமையா இருக்கும்போது அதுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா உண்டு. ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. இப்போ நம்ம இன்னும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இந்த ஜெபம் போது இதில் ஆண்டவர் சொல்றாரு, யாருக்காவது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணணுமா, எண்ணெய் பூசி அவங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று சொல்றாரு, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்ம குரூப்ல கூட பல நேரங்களில் நம்ம விசுவாசத்தோடு இது ரொம்ப முடியலை, சூழ்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்ற அந்த சூழ்நிலையிலலாம் நம்ம போது அநேக ஜபங்களை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்திருக்கிறார். அதே மாதிரி இது மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட விதத்திலையும் கூட நம்ம விசுவாசமா ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை சுகமாக்குகிற தேவனா இருக்கிறார், நம்மை எழுப்புகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ அது மாதிரி இன்னும் சொல்றாரு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ற இந்த காரியத்தை தான் நம்ம இங்க கூட பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? நம்ம தாவீது, சவுல் இந்த காரியத்திலையும் பார்க்கலாம். இந்த விஷயத்துல பார்த்தோன்னா, தாவீது சவுல் உறங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறாரு. சவுலினுடைய ஆயுததாரிகள், இன்னும் அந்த ஜனங்கள், போர் வீரர்கள் எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தாவீது போறாரு. போயிட்டு அந்த சவுலினுடைய அந்த செம்பையும் அவருடைய அந்த ஈட்டியையும் எடுத்துட்டு வருகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவங்க எடுத்ததெல்லாம் இந்த சவுலுக்கு எதுவுமே தெரியல, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா அவங்களுடைய மெய்காப்பாளர்கள் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கடுத்து இவர் தாவீது அதை எடுத்துட்டு வராரு. அப்போ கூட அந்த அபிசாயின்னு நினைக்கிறேன், அவர் கேட்கிறாரு, 2 குத்தாக இல்ல ஒரே குத்தா குத்திடுறேன், இன்னைக்கு கர்த்தர் உம்முடைய கையில உம்முடைய எதிரியை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்றாரு. அப்ப கூட தாவீது என்ன சொல்றாரு? பொறுமையா இருக்கிறாரு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அங்க செயல்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க யோபின் பொறுமையை பார்க்கிறோம், இங்க பார்த்தா தாவீதினுடைய பொறுமையை பார்க்கிறோம். எவ்வளவு அழகா ஆண்டவர் ஒப்பு கொடுத்தும் கூட அந்த அந்த இதுல அவர் தன்னுடைய சுய மாம்சத்துக்கு இடம் கூடாமல் அந்த செகண்ட்லையும் கூட அது ஒரு மனம் சொல்லிக்கிட்டே இருக்கு, கொண்டுட்டேன்னா அடுத்து நீ தான் ராஜா. இது ராஜாக்கள் இன்னொரு ராஜாவை கொலை செய்கிறது அது கொலைன்ற கணக்கில் வராது. அது அந்த நாட்டை காப்பாற்றுகிறது, அந்த ராஜாவினுடைய அது டியூட்டி அது இல்லையா. ஸோ அந்த கணக்கில் தான் வரும். இப்போ ஜெயிலர் ஒருத்தர் இருக்கிறாரு, அதை தூக்கு போடுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இல்லை போலீஸ் இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க ஒரு இவனை ஒரு கிரிமினலை ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அது கொலை கணக்கில் வராது. அவங்க டியூட்டியை அவங்க பண்ணியிருக்காங்க, தீமையான காரியத்தை அழித்தாங்க, அப்படி அது நன்மையாக தான் அது பார்க்கப்படும். அதே மாதிரி தான் இப்போ சவுலை கொன்னாலும் யாரும் ஏன் கொன்னன்னு கேட்க முடியாது. இதில் இவர் அபிசாய் என்ன சொல்கிறாரு, நீ கூட கொல்ல வேணாம், நான் கொன்றேன், ஒரே குத்தி கொன்றேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு வீரம் பாருங்கள். செருயாவின் குமாரர், அதாவது தாவீதினுடைய சகோதரியினுடைய மகன், எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. அப்படி சொல்கிறாரு. ஆனாலும் தாவீது சொல்கிறார், இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்டில் கூட கர்த்தருடைய திட்டம் இதில் இருக்கா, சித்தம் இருக்கான்றதை பார்த்து செயல்படுகிற காரியத்தை பார்க்குறோம். அதே மாதிரி தாவீதுக்கு அந்த சவுலுக்கு தன்னுடைய அன்பையும் வெளிப்படுத்துகிறார். சவுலிடத்துல பேசுகிறார், நீ ஏன் என்னை விரட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தெள்ளு பூச்சியை ராஜா தேடி வருகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அந்த ராஜாவாகிய சவுல் அப்படியே மனசு ரொம்ப வேதனைப்படுகிறார். என்னை மன்னிச்சுக்கோ, இது உன்னுடைய சத்தம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த சவுல் வந்து மன்னிப்பு கேட்குற ஒரு காரியத்தை வந்து இதில் நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம வந்து பொறுமையாக இருக்கும்போது நம்முடைய எதிராளிகளும் கூட நம்மை புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி. இப்போ பாருங்களேன், இந்த இந்த தாவீது பொறுமையாக இருந்தார். அப்போது அதனுடைய ஃபீட்பேக் பாருங்களேன். 25ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். பார்த்தீங்களா? அப்போ எப்படி அந்த எதிரியாய் அந்த தாவீதை அழிக்கணும்னு வந்தவர் மனிதனுடைய வாயிலேயே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை சொல்ல வைக்கிறத பார்க்கிறோம். அதை அப்படியே மாற்றுகிற தேவனா இருக்கிறார். பிலேயாம கூட பாலாக் எதுக்கு அழைத்தார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அழைத்தார். ஆனால் பிலேயாம் வாயில கர்த்தருடைய வார்த்தை, தன்னுடைய வார்த்தையை அருளி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் செய்தார். அப்போ அதே மாதிரி தான் நாம் வந்து பொறுமையாக இருக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது, நமக்கு விரோதமாக செய்யணும்னு கழுத்து வரைக்கும் கத்தியை கொண்டு வர்றவங்க கூட நம்மை ஆசீர்வதித்து செல்லும்படியாக கர்த்தர் செய்வார். ஸோ நம்ம பொறுமையாக இருந்து தான் எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போது அதுக்கடுத்து அதே மாதிரி இன்னொரு காரியத்தை பார்க்குறோம். இல்லைன்னா புத்தி சாதுரியம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது ஒரு புத்தி சாதுரியம் ஞானத்தை வந்து கர்த்தர் அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயால கூட பார்த்தோம்ல, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். அப்போ இங்கே பாருங்களேன், இந்த அபிகாயிலுக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுக்கிறார். நாபால் என்ற மனிதன் இருக்கிறான். அந்த நாபாலுக்கு வந்து தாவீது அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. 7ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை, அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. அப்போ இந்த நாபாலுக்கு வந்து 3000 ஆடுகளா நிறைய இருக்குது. 3000 ஆடு, 1000 வெள்ளாடு, அப்போ 4000 ஆடு. அப்போ 4000 பெரிய ஆளு அந்த ஆளு இல்ல. ஒரு ஆடு 1000 ரூபான்னு ஒரு கெஸ்ஸிங் வச்சா கூட ஏறக்குறைய 40-50 லட்சம் ஒர்த்துள்ள லைஃப் ஸ்டாக் அவர் வச்சிருக்கிறார் இல்ல. இது மட்டுமே இவ்வளோ மதிப்புனா அப்போ அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்பார்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் அவருடைய ஆடு மாடுகளை திருடும்படி எதிரிகள் வருவாங்கல்ல. அப்பெல்லாம் அந்த தாவீதின் ஊழியக்காரர்கள் இந்த நாபாலினுடைய ஆடுகளுக்கு இவங்க காவலாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த ஆடு மேய்ப்பர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாவற்றையும் நாபால் மறந்து போனவராக, இவர் வேற ஒரு விதத்தில் குடித்து வெறித்தவராக அந்த தாவீது வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க, நாங்கள் பசியோடு இருக்கோம்னு கேட்கும்போது தாவீதை ஒதுக்கி, இது யார்? அந்த ஈசாயின் மகன், இந்த மாதிரி தான் எஜமானை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் என்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோன்னு சொல்லி வேணும்னே அவர் வந்து வெறுப்பேற்றி வேதனைப்படுத்துகிறார் தாவீதை இல்லை. இந்த நாபாலை போல தான் நாமளும் கூட இந்த உலகத்தினுடைய மயக்கத்தில் இருந்தோமானால் தாவீதின் குமாரனை வேதனைப்படுத்துகிறவர்களாகத்தான் இருப்போம். ஆமேன். ஸோ அதனால் நம்ம மயக்கம் எங்கே இருக்கக்கூடாது? உலகத்தில் நாபாலை போல வெறித்தவர்களாக இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையில் தாவீதுக்கு கோபம் வருகிறது, அழிக்கணும்னு சொல்லி பார்க்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் தாவீது அந்த நாபாலினுடைய மனைவியாகிய அபிகாயிலுக்கு போகுது. அவங்க உடனே எவ்வளோ ஸ்மார்ட்டாக பாருங்க, ஸ்மார்ட் லேடினா அந்த அபிகாயில் தான். அவங்க பார்வைக்கும் அழகுள்ளவங்களா இருந்தாங்க, ஞானம் உள்ளவங்களா இருந்தாங்க. உடனே அவங்க தன்னிடத்தில் இருக்கிற 200 அப்பங்கள், 200 அத்திப்பழ அடை, அப்போ எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டில் திடீர்னு ஒருத்தங்க சாப்பிட்றதுக்கு ஒரு 5 பேர் வந்தாங்க, ஒரு 2 பேர் வந்தால் கூட ஐயோ சோறு இல்லையே, குழம்பு இல்லையே, இனிமேல் தான் எல்லாமே செய்யணும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம்ல. இன்னும் சில விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சுருக்கோமான ஒரு கொஷின் மார்க் தான். ஆனால் பாருங்களேன், இவங்க ரெடியாகவே 200 அப்பம், 200 அத்திப்பழ அடை, 2 பேக் ஃபுல்லாக திராட்சை ரசம், 5 ஆடுகளை டக்கு டக்குன்னு சமைக்கிறாங்க, 100 திராட்சை குலைகள், வற்றலான திராட்சை அடைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டக்குன்னு எடுத்துக்கிட்டு தாவீதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா காரியங்களையும் எடுத்துக்கிட்டு போய் நேராக நெடுஞ்சாங்கடையா விழுந்து, என் ஆண்டவனே மன்னிங்க, என் கணவரை மன்னிங்கன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு அந்த தாவீதோடு ஒப்புரவாகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவரை வந்து நீங்கள் ஒரு பொருட்டாவே நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம பிள்ளைங்களை நம்மளே அடிச்சிட்டோன்னா
இன்னொருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க அடிக்க மாட்டாங்க இல்லை, ஏன் இப்படி செஞ்சேன், ஏன் இப்படி செஞ்சேன், நம்மளே அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட் வர்றவங்க அடிக்க மாட்டாங்க. நம்ம அடிக்காமல் ஏன் என் பிள்ளை என்ன தப்பு சொல்கிறீங்கன்னா அவங்க இன்னும் திட்டுவாங்க, குதிப்பாங்க இல்லை. அந்த மாதிரி தான் இந்த அபிகாயில் தன் கணவனை தானே திட்டுறாங்க. அவனை ஒரு பொருட்டாவே நினைக்காதீங்க, அவன் பைத்தியம் தான், அந்த ஆள் ஒரு பைத்தியம் பிடிச்ச ஆள், நீங்கள் ஏன் அவரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை சொல்லிட்டு, நீரோ ஆண்டவருடைய கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவராமே. 28ஆம் வசனத்தில், உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். அப்போ இந்த இந்த அபிகாயிலுக்கு தாவீதை குறித்த பார்வையை பாருங்களேன். உமக்கு நிச்சயமான நிலையான வீட்டை கட்டுவார், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உண்மையிலே காணப்படாதிருப்பதாக. இந்த ஆளை கொன்று ஏன் நீங்கள் உங்களுக்கு இரத்த பழியை சேர்த்துக்கிறீங்க, வேண்டாம், நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வதித்து எல்லா பொருட்களையும் கொடுத்து அனுப்புகிற அபிகாயிலை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது நாமும் கூட நம்ம குடும்பத்தினர் இப்படி நாபாலை போல தேவனுக்கு விரோதமானவர்களாக, தேவனை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்களாக ஏதோ ஒரு வெறியில் இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தின் போக்கில் நான் தான் கரெக்டாக லாஜிக் படி போகிறேன்னு இருந்தால் கூட நாம் எப்படி இருக்கணும், அபிகாயிலை போல தாவீதின் குமாரனுக்கு பிரியமானவைகளை கொடுத்து, தாவீதின் குமாரனோடு ஒப்புரவாகி, தாவீதின் குமாரனிடத்தில் நம் குடும்பத்தினருடைய காரியங்களை சொல்லி, அதெல்லாம் நீங்கள் பொருட்டாக நினைக்காம எங்கள் மேலே கிருபையாக இருங்கன்னு சொல்லி கெஞ்சுகிற அபிகாயிலை போல நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நாமும் கூட இப்படி ஞானமுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி பொறுமை உள்ளவர்களாக, யோபின் பொறுமையை போல பொறுமை உள்ளவர்களாக நம்ம செயல்படும் போது அந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கும். அது மாதிரி இன்னொன்று என்ன செய்யணும்னா, நம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனால் அந்த காலத்தில் என்ன நினைச்சாங்கன்னா, மலைக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்தை வணங்கினாதான் மழை பெய்யும்னு சொல்லிட்டு எசபேல் என்பவள் சொல்லி வச்சிருந்தா. அந்த நாட்டை அப்படியாக விக்கிரகத்தினுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்திருந்தா. ஆனா இவர் என்ன பண்றது, எலியா, இல்லை நான் சொன்னாதான் மழை பெய்யும், ஏன்னா மழையையும் சூரியனுடைய வெளிச்சத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்குறவர் ஆண்டவராகிய கர்த்தர் தான், கர்த்தராகிய யெகோவா தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னாதான் மழை பெய்யும், நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் கருத்தாய் ஜெபிக்கிறார். அதே மாதிரி மழை வரல. மறுபடியும் கருத்தாய் ஜெபிக்கிறார், மழை வரணும்னு 3 வருஷம் கழிச்சு, 3.5 வருஷம் கழிச்சு மழை பெய்கிறது. அப்போ நாமும் கூட கருத்தாய் எந்த காரியத்தை குறித்தாகிலும் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட 2 விஷயம், நம்ம கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு காரியம், நம்ம பலவீனமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதற்காக நம்ம கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். 2வது, யோபுவை போல பொறுமையா இருக்கணும், தாவீதை போல பொறுமையா இருக்கணும், அபிகாயிலை போல நம்ம பொறுமையா இருக்கணும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே நம்ம ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.